வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால நிச்சயம் வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பமாக போகுது. அதனால தான் ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டுருக்குங்க. நீங்களும் ரிஷபராசி நண்பராக இருந்தீங்கனாலும், முருகனை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா, ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவாருங்க. பார்ப்பதற்கு ரொம்ப அமைதியான பொறுமையும் குணம் நிறைந்த ரிஷபராசி நண்பர்களே, ஒரு முடிவை எடுத்தா அதை எளிதில் மாற்ற மாட்டீங்க. குடும்பம் மற்றும் உறவுகளுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நேர்மையும் நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா மதிச்சு நடப்பீங்க. பண விஷயங்கள திட்டமிட்டு செயல்பட விரும்புவீங்க. தேவையில்லாத ஆடம்பர வாழ்க்கை, அழகான பொருட்கள்னு வசதிகளை ரசிப்பவராகவும் இருக்கீங்க. கடின உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டும்னு எண்ணம் உங்ககிட்ட எப்போதுமே அதிகமாக இருக்கும். நண்பர்களிடம் விசுவாசமாக நடந்துப்பீங்க. அது மட்டும் இல்லை, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு ரொம்ப நேர்மையாக தான் இருப்பீங்க. சில நேரங்களில் பிடிவாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கோபம் அரிதாக தான் வரும், ஆனால் வந்தால் எளிதில் அடங்காதுங்க. மேலும் உங்களுக்கான பலமாக விடாமுயற்சி இருக்குங்க. பொறுப்புணர்வு அதிகம் இருக்கு. நம்பகத்தன்மையாக எந்த ஒரு விஷயத்திலும் எல்லோரிடமும் இருப்பீங்க. பொருளாதார சிந்தனை கொண்டவங்கன்னே சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிவாத குணம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துது. மற்றவங்க உடனே ஏற்க தயங்குவீங்க. சில சமயங்களில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வது சில நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடுது. இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்படுறீங்க. மேலும் ரிஷபராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி நண்பர்களுக்கு இப்போது நடக்கக்கூடிய கிரகநிலை பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த நேரம் பார்த்திங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன வீட்டில் அமர்ந்திருக்காரு. அதோடு சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருப்பதால் புதாத்திய ராஜயோகம் ஏற்பட்டிருக்கு. செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள இந்த நிலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு சுக்கிர கடக வீட்டில் அமர்ந்திருப்பதாலையும், மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்ப்பதாலும், கும்பத்தில் ராகு, மிதுனத்தில் சனி பகவான் இருப்பதால் இந்த நேரம் பார்த்திங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகுதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா புதன் கடகத்தை நோக்கி வந்து குரு சுக்கிரன் புதன் இணைய போகுது. 20ஆம் தேதியை செவ்வாய் 7ஆம் பார்வையை விருச்சிகத்துக்கு கொடுக்க போவதால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பத்திர ராஜயோகம் உருவாகிருக்கு. இந்த கிரக அமைப்புகள் ரிஷபராசினருக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பலன்களும் பரிகார வழிபாடுகளும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ரிஷப ராசினருக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் குருவோடு இணைஞ்சு 3ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இனி தைரியம் நம்பிக்கை அதிகரிக்கும். பணம் சார்ந்த தடைகள் நிவர்த்தியாகும். புதிய ப்ரொஜெக்ட்கள் உங்களை தேடி வரும். நிறைய பயணங்களை மேற்கொள்வீங்க. சனியினுடைய நிலை அற்புதமாக இருக்குது. சனி பகவானால் உங்கள் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பண உறவு இனி அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, குருவின் பார்வை பாக்கியத்தை பார்ப்பதால் நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு இனி காத்திருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய தகுதி மேம்படும். எடுத்த காரியங்களை செய்து முடிக்க வேண்டும்னு எண்ணம் உண்டாகும். அடுத்தடுத்து என்ன செய்யலான்னு என்கின்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உங்களை நீங்களே நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த நேரம் உங்கள் ராசிநாதனும் குருவும் சேர்ந்து கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிநாதன் அமர்ந்து பாக்கியத்திற்கு பார்வை கொடுப்பதால் இந்த நேரம் உங்கள் அப்பாவின் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்குது. அப்பாவின் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளை இனி தீரும். அப்பாவினால் உதவிகள் வரக்கூடிய நல்ல காலகட்டம் தாங்க இது. தந்தையாகும் யோகம் அமைப்பு உண்டு. உங்கள் திறமைகள் இனி வெளிப்படக்கூடிய காலகட்டம் இது. ஏதாவது சாதிக்க வேண்டும் தவிக்கும் ரிஷபராசி கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த நேரம் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு தான். அது மட்டும் இல்லை, இந்த நேரம் குருவின் பார்வை 11ஆம் இடத்தையும் பார்ப்பதாலோ, அங்கு சனி பகவான் சுபத்துவமாகி அமர்ந்திருப்பதாலோ வேலையில் இந்த நேரம் பெரிய லாபத்தை கொடுக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அடுத்தடுத்து நல்லபடியாக நடக்க கிரக சூழல் இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 300 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ராசிக்குள்ளே அமர்ந்திருப்பதில் கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலைகளை வேகமாக நடக்க வேண்டிய முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படுத்தி தரும்.
இந்த தன்மை உங்களுடைய வேலை செய்பவங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்குங்க. பணம் ரீதியாக இருந்து வந்த தடைகள் இனி பரிபூர்ணமாக நீங்கும். கேதுவோடு ராசிநாதன் சேர்ந்திருப்பதால் நிறைய நல்லவை நடக்கும். ஜூலையில் பார்த்தீங்கன்னா பாதி மாதம் வரை நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தது போல நடக்கும். அப்பாவின் மூலம் உதவிகள் இந்த நேரம் கிடைக்கும். நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. வேலையில் சந்தோஷமும் திருப்தி ஏற்படும். பொருளாதாரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பயணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மேற்கொள்வீங்க. இழுபறியாக இருந்த விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும். சுய இயங்கும் காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய உழைப்பிலே நீங்கள் எல்லாத்தையும் வாங்குவீங்க. வருமானம் பொறுத்தவரை இந்த நேரம் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். கூடுதல் வருமானத்துக்கு சில வழிகளை மேற்கொள்வீங்க. ஐடி, உணவுத்துறை, ரியல் எஸ்டேட், கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த நேரம் அமோகமான வெற்றிகளும் நல்ல மாற்றங்களும் காத்திருக்கு. அது மட்டும் இல்லை, சனியோடு நிலை நன்றாக இருப்பதால் இந்த நேரம் வேறு மாநிலம், வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் நிறைய புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வீட்டில் நீங்கள் இந்த நேரம் இன்டீரியல் ஒர்க்கை வேலையை செய்யலாம். மேலும் சோபா, கட்டில் போன்றவற்றை மாற்றக்கூடிய தருணமாகவே இருக்குது. சொந்த பந்தங்களுக்கு இந்த நேரம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு பார்த்திங்கன்னா வலுப்படுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்திங்கன்னா செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரம் என்னென்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு தான். குலதெய்வத்தை கோவிலுக்கு சென்று அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தவறாமல் வழிபட்டு வாங்க, நிச்சய பலன் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருப்பதால் இந்த நேரம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக காத்திருக்கு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனசாத்துக்கு செல்வதால் பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்தி தரும் விதத்தில் இருந்தாலும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் அமைதி காக்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. பணவரவு பொறுத்தவரை நன்றாக இருக்குது. ஆனால் அதே சமயம் சில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா விடுவதை தவிர்த்து வைக்கோங்க. மேலும் குரு பார்வை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இக்காலத்தில் நீங்கள் எடுத்த வேலைகள் யாவும் வெற்றியாக முடியும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நிலை இனி நீங்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வசதி வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இருந்து வந்த தடைகள், நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கும். நஷ்டத்தால் மூட வைக்கப்பட்ட தொழில்களையும் கூட மீண்டும் திறந்து லாபம் காணக்கூடிய நிலை இந்த நேரம் தவற விடாதீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். ஹார்ட்வேர், ஸ்டேஷ்னரி, கம்ப்யூட்டர், அலைபேசி, சினிமா, சின்னத்திரை, பங்கு வர்த்தகன்னு போன்ற துறைகளில் வளர்ச்சி அடைவீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வழக்கின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரம் வேலை இழப்பு ஏற்பட்டு விடுமோன பயம் போகிடுங்க. அது மட்டும் இல்லை, நிர்வாகத்தினுடைய ஆதரவு நீங்கள் எதிர்பார்த்த சலுகையோடு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, குறிப்பாக பெண்களுக்கு தொடர்ந்து போராட்டங்களை நெருக்கடிகளும் சந்தித்து வந்தவங்களுக்கு இனி நிம்மதியான சூழல் உண்டாகும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அனைத்து வெற்றியாக மாறும். வேலையில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த மாற்றம் உண்டு. குடும்பத்தில் மதிப்பு உண்டு. கணவரின் ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இளம் பெண்களுக்கு உயர்கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம்னு கனவுகள் நினைவாகவும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அது மட்டும் இல்லைங்க, கல்வியில் பொறுத்தவரை படிப்பில் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஆர்வம் கூடும். பொது தேர்வு, போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண்ணும் கிடைக்கும். சிலருக்கு மருத்துவம், பொறியியல்னு லட்சம் நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லை, உடல்நிலை பொறுத்தவரை பரம்பரை நோய், தொற்று நோய், விபத்துன்னு மருத்துவமனைக்கு சென்று வந்தவங்க இனி ஆரோக்கியமாக பார்த்தீங்கன்னா நடைபோடக்கூடிய நிலை உண்டாகும். தீராமல் இருந்த நோய்கள் மருத்துவத்துக்கு இனி கட்டுப்படும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் இனி விலகும். கணவன் மனைவிக்கு இணக்கமான நிலை உருவாகும். புதிய இடம், வீடு வாங்கினே கனவு நினைவாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய சூழல் உண்டாகும். அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா, இந்த நேரம் உங்கள் ராசியில் வரக்கூடிய அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை உங்கள் வாழ்க்கையை வளமாக்க எடுக்கும் வேலை யாவும் வெற்றியாக குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடியை நீக்கி தரும். கிரக பிரவேசம், திருமண, குழந்தை பாக்கியன்னு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய மிருகசீரிசம்
1, 2, 3ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் தைரிய வீரிய காரகனான செவ்வாய் நட்சத்திர அதிபதியாக நீங்க கொண்டிருப்பதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல இடையூறுகளை தாண்டி வெற்றிகளை அனுபவிப்பீங்க. சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. வேலைக்காக முயற்சித்தா தகுதியான வேலை கிடைக்கும். வேலையில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். எதிலும் இந்த நேரத்தில் வெற்றி காண்பீங்க. இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்டை பதிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.